Hello students, 12th standard business max exercise 7.1 question number 10. 18% of the bolts produced by a machine are defective. நல்லா ஞாபகம் வச்சுங்க, defective தான் நமக்கு இந்த இடத்துல main concept. Probability that out of 4 bolt choose at random exactly one, none will be defective, at most 2. இதற்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் என்னவா நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் போல்ட்ஸ், அதை தான் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது 18% ஆஃப் த போல்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். அதனால் இந்த 18% அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி. P is equal to probability that defective bolts அப்படின்னு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. 18% அல்லது 18/100. அதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், P அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னா 0.18 அப்படியும் எழுதலாம். ஏன்னா 20 இருக்குல்ல, அதனால் 0.18ன்னு எழுதலாம். அதே நேரத்தில் P வேல்யூ தெரியும். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக Q வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 100ல் 18 இருக்குது டிஃபெக்டிவ். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு, 82 தானே. அதனால் 82/100, அதாவது 0.82 அப்படிங்கிறது என்னென்னா Qவோட வேல்யூ. அடுத்ததான் நம்ம எழுத வேண்டியது N. என்னோட வேல்யூ என்னன்னா சம்மில் அவுட் ஆஃப் 4 போல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் N is equal to 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் X is equal to X அப்படிங்கிற ஃபார்முலா என்ன, NCX P power X Q power N minus X. NCX P power இங்கே என்ன இருக்கோ அதை எழுதணும், Q பவர் இதுலேருந்து இதை சப் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்க. Nக்கு பதிலாக 4, CX P அப்படிங்கிறதுக்கு பதிலாக 0.18 பவர் இங்கே என்ன இருக்கோ அதான் எழுதணும். அடுத்தது Qக்கு பதிலாக 0.82, அதனுடைய பவரில் 4 minus X. இதுதான் P of X is equal to X. இப்போ சப்டிவிஷன் 1. சப்டிவிஷன் 1 என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 1 வில் பி டிஃபெக்டிவ். எக்ஸாக்ட்லி 1, அதாவது P of X is equal to எவ்வளவு அப்படின்னா 1 தான். அப்போ X இருக்கிற இடத்துல 1 இருக்குது. இங்கே எங்கெங்கெல்லாம் X இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டுற வேண்டியது. 4C1 0.18 பவர் 1 0.82 பவர் 4 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 4C1 அப்படிங்கிறது 4, 0.18 பவர் 1 0.18, 0.82 பவர் 4 minus 1 3. அடுத்தது நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். ஆன்சர் என்ன வரும், 0.3969. இதுதான் சப்டிவிஷன் 1. சப்டிவிஷன் 2 என்ன அப்படின்னா none will be defective. none will be defective, அதாவது சப்டிவிஷன் 2. P of X is equal to டிஃபெக்டிவ் எவ்வளோனா நன்னுன்னா என்ன அர்த்தம்னா 0ன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்க வேண்டியதான். 4C0 0.18 பவர் 0 0.82 பவர் 4 minus 0. 4C0 அப்படிங்கிறது 1, எனிதிங் பவர் 0ங்கிறது 1. இதனுடைய வேல்யூ 0.82 பவர் 4 minus 0 4, 0.45212. இதை அப்படியே பவரை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர். சப்டிவிஷன் 2 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 3. 3 என்ன கொடுத்துருக்காங்க, அட்மோஸ்ட் 2. அட்மோஸ்ட் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு 5 சான்சஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அட்மோஸ்ட் 2 அப்படின்னா மேக்ஸிமமே எவ்வளோ இருக்குன்னா 2 தான் இருக்கும்.
2 தான் இருக்குன்னா 2க்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் வராது. 1 2 மட்டும்தான் வரும். அதோட அதுக்கு முன்னாடி 0ங்கிற ஆப்ஷனும் வரும். 0ங்கிறது என்னென்னா நன்னு அர்த்தம். அதனால் 0 1 2 மட்டும் வரும். எதுக்கு? அட்மோஸ்ட் 2. Subdivision 3. P of x is equal to atmost 2. அட்மோஸ்ட் 2 அப்படின்னா மேக்ஸிமமே நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 2 தான் இருக்கும். அப்போ நம்ம எதெல்லாம் வரும் அப்படின்னா P of x is equal to 0 வரும், P of x is equal to 1 வரும், P of x is equal to 2 வரும். ஏன்னா 2 வரைக்கும் தான் வரும், மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். equal to P of x is equal to 0 ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 45212 plus P of x is equal to 1 அதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம். P of x is equal to 1 எவ்வளவு அப்படின்னா 0.3969 plus P of x is equal to 2 தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா படி என்ன வரும்னா x வர இடத்துல மட்டும் என்ன போடணும்? 2 போடணும். 4C2 அதுக்கப்புறம் 0.18ஓட பவரில் இங்கே இருக்கிற 2 0.82 இதோட பவரில் 4 minus 2 4 minus 2 is equal to 0.45212 0.3969 இந்த வேல்யூ 4C2 அப்படிங்கிறது என்னன்னா 4 into 3 by 2 into 1 அப்புறம் 0.18 இதை ஸ்கொயர் பண்ணுறோம் 0.82 இதனுடைய பவரில் 4 minus 2 2 45212 plus 0.3969 அப்புறம் இங்கே இருக்கிற வேல்யூ 0.1307. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 0.9797. Subdivision 3 over. Okay, thank you.